அண்மைச் செய்தி. ஜனவரி 20 தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்றைய நாளில் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுடன் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வருகின்ற 20 சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் 23 வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அவர் நடத்திவிட்டார். ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது, இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் வழங்குவதற்கு அதிமுக முன்வருகிறது என்பது குறித்த அந்த ஆலோசனையில விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெறுவது உறுதியாகிறது. பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்ற அந்த எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டுவிட்டது. நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்ற அந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வருகின்ற 20 பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அன்றைய தினமே அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறும் மற்ற கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடும் அன்றைய தினமே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு அதிமுக கூட்டணியில பாஜக பாமக இடம்பெற்றிருக்கிறாங்க. பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். அது எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து அன்றைய தினமே ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும். தொடர்ச்சியாக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமமுக தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் முடிந்தவுடன் இந்த 2 கட்சிகளையுமே கூட்டணிக்குள் கொண்டு வருவது, அவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்வது என்பது இறுதி செய்யக்கூடிய அந்த பணிகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.